திரு கார்த்தி அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். விஜயோட சேர்ந்துருவீங்கன்னு பெருசா பேசப்பட்டது. நீங்களும் அவர் வரும்போதெல்லாம் ஆதரிச்சு வரவேற்று எல்லாம் செஞ்சீங்க. ஏன் அப்படி ஒரு நீங்க திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் தவிர்க்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியுது, விஜயும் ஏன் தவிர்க்கணும்? இல்லை, இந்த கூட்டணிங்கிற அந்த கருத்துருவாக்கம் செஞ்சதே ஊடகங்கள் தான். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை முன் வச்சாங்க. இது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கட்சி கொள்கை கோட்பாடு எதுவுமே அறிவிக்கலை. அதுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு 1 மாத காலம் கழிச்சு தான் அறிவிக்க போகிறாரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2010 தொடங்கி 16 போட்டி போட்டு 19, 21, 24 4 பொதுத்தேர்தலை கடந்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு தத்துவம் இருக்குது, கோட்பாடு இருக்குது. எங்கள் தலைமை தான் வர்றாங்க அப்படின்னா நாங்கள் அது குறித்து மேற்கொண்டு தலைமை தான் பிரச்சனை. இப்போ இல்லை, அதை கோட்பாடெல்லாம் பிரச்சனை, தலைமை தான் பிரச்சனை. தத்துவம் எங்கள் தலைமை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா மேற்கொண்டு அது குறித்து ஆலோசிக்கலாம். மற்றபடி நாங்கள் யார் தலைமை ஏற்று போவதற்கான வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை கோட்பாடு அறிவிச்சு நாம் தமிழர் கட்சியோட பொருந்துகிற பட்சத்தில் மேற்கொண்டு அப்ப பேசலாம். இதே திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி விஜயோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கறதுக்கு தம்பி சொல்லட்டும், தம்பி தான் முடிவெடுக்கணும்னாரு. அப்ப அதுக்கான வாய்ப்பு திறந்திருந்ததா தான் அவர் சமிகை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த கதவை அடைச்சிருக்கிறாருன்னா என்ன? அவர் அறிவிச்சு அவர் மெதுவாக வரட்டும். நாங்க அதுக்குள்ள எங்களோட வேலைகளை தொடங்கிட்டோம். நாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து கட்டமைப்பு கலந்தாய்வு கூட்டங்கள் போடுறோம். அதே போல வேட்பாளர்கள் யாரை நடத்தலாம் என்பது தொடர்பான அந்த கலந்தாய்வு போய்கிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து தொடங்கட்டும். நாங்கள் எப்போதும் போல 2016 தேர்தலுக்கு முன்பாக 2015 வேட்பாளர் அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ங்கிற திட்டத்தை வச்சு இதை தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் முந்தி வந்து நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சு களத்தில் பணியை தொடங்கிட்டோம். அதே போல் இந்த முறையும் தொடங்குவோம். அதற்கான முன்னெடுப்பாக தான் இந்த களம் அமைய போகுது. இல்லை, அப்போ இன்னமும் இப்போ விஜய் கொள்கை கோட்பாடெல்லாம் அறிவிச்ச பிறகு ஒருவேளை இன்னமும் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு திறந்து நம்ம தனிச்சு போட்டி சொல்லியாச்சு. அதுதான் சொல்றேன். அப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திறந்திருந்த அந்த கதவு இன்னைக்கு அடைக்கப்படுதுன்னா இடைப்பட்ட காலத்துல என்ன முடிவுகள் மாறியது? இல்ல விஜய் அரசியலை பார்த்து நீங்க ஏதாவது இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன நடந்தது? இல்லை, அவர் நம்ம தீர்க்கமா தெளிவாக எதையுமே சொல்லலை. அவர் வந்து திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்தியமா, இல்லை எந்த கோட்பாடு எல்லாத்தையும் கலந்து இருக்குல்ல இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அவர் தான் சொல்லணும் அதை. ஏன்னா வந்து அவங்க எதையுமே சொல்லலை. அவங்களோட கொடியில் பார்த்தீங்கன்னா கொடியோட அந்த பாடல் போடுறாங்க. அதில் எம்ஜிஆர் அப்புறம் வந்து அண்ணாவை போடுறாங்க. இப்போ எம்ஜிஆர்ங்கிறப்ப 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி வந்து 50 ஆண்டுகள ஆட்சிக்குலாம் வருது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழல் ஆட்சின்னு தான் சொல்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சியோட எதிராக இருக்கு. அதுக்கும் மாறுபடுது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து மாநாட்டில் பேசுறதை பொறுத்து தான் நம்ம முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியும். அதற்கு முன்பே நாம் தீர்மானிச்சிட்டோம், தனிச்சு போட்டிடுறது முடி தீர்மானிச்சாச்சு. அப்போ அந்த களத்தை நம்ம வேகமாக போக வேண்டியதுதான். இதில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு நாளுங்கிறதே தேர்தலில் வந்து பெரிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு கட்சியோட கூட்டணி பேசிட்டு மாநில இன்னொரு கட்சியோட போயிடுறாங்க. இதில் என்ன 18 மாதங்கிறது ரொம்ப முன்னாடியே பேசணும்னு நினைக்கிறேன். இருந்த போதும் நாம் தமிழர் கட்சியில் வந்து நாங்கள் எந்த தடுமாற்றமும் இல்லை. நாங்கள் எப்போதும் போல தனிச்சு கலகான்றோம். அல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாரம் இந்த பக்கம் அந்த பக்கம் எது வேணா நடக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ திருப்பி நாம் தமிழர் கட்சி மாறாதுன்னு இல்லை. இது திமுக அதிமுகவுக்கு பொருந்தும், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பொருந்தும், நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தாது. ஏன்னா அதிமுக வந்து 24 தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வர்றதை விரும்பினாங்க. இன்னைக்கு உடைச்சு பேசுறோம்னா வெறுமனே சீட்டு மட்டும் முடிவு பண்றது கிடையாது, நோட்டு முடிவு பண்ணுது. இன்னைக்கு வந்து ஒருத்தன் கூட்டணிக்கு போறாங்கன்னா குறைஞ்சபட்சம் கூட்டணிக்கே ஆமா வெளிப்படையா பேசுவோமே 100 கோடி 200 கோடி பேரம் பேசப்படுது. நாங்க அதையெல்லாம் புறந்தள்ளி தான் இந்த களத்தை உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருப்பாங்கல்ல, கட்டாயம் செய்வாங்கல்ல. அவங்க வந்தா அவ்வளவு கோடி தர்றான் அவ்வளவு கோடி தரம் பேசுவாங்கல்ல. பாஜக பேசும், அதிமுக பேசும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு காசு தர்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க யார்ட்டையுமே நாங்கள் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க. தேர்தல் பத்திரங்கள் மூலமா பயன்பெறாத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் நாங்க. ஆனா தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கிய திமுக கிட்ட இவங்க காசு வாங்கிட்டாங்கல்ல. அப்போ அங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்ணாங்கல்ல. இல்ல, அது வந்து மறைமுகமா வாங்கல, முறைகேடாக சம்பாதிச்ச பணம் நான் சொல்ல வரல. அது சட்டப்பூர்வமான பணம் தான். ஆனா அவங்க கோட்பாட்டுக்கு எதிரானது. நாங்க வந்து முதலாளிகள்கிட்ட பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கட்சிட்ட எப்படி வாங்குவீங்க? இவ்வளவு நாளா கூட்டணிங்கிற பேர்ல வந்து தேர்தல் உடன்பாடு வச்சிங்க, கூட்டணி வைப்பீங்க, கூட்டணி முடிஞ்ச பிறகு களத்தில் அந்த கட்சியை எடுத்து போராடுவீங்க, மக்களுக்காக போராடுவீங்க. ஆனால் நீ காசு வாங்கிட்ட பிறகு அந்த கட்சியை எடுத்து போராட முடியலையே. அப்போ அந்த இந்த தனித்துவத்தை இழந்துட்டாங்களே. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தை இழக்கல. இந்த நோட்டுக்கு சீட்டுக்கு நாங்கள் அடிபணியல, அடக்குமுறைக்கு அவதூறு பரப்புரைக்கு நாங்கள் கவலைப்படல. நாங்கள் எப்போதும் போல எங்கள் தலைவர் பிரபாகரன் போல அந்த கோட்பாட்டை ஏற்று நாங்கள் போயிட்டு இருக்கோம். விஜயோட அரசியலை நீங்க திராவிட அரசியலை நீட்சியா பாக்குறீங்க இது வரைக்கும். அதனால நம்ம அதை வந்து அதையுமே நம்ம முழுமையா மதிப்பிட முடியாது. அதுல போடுறாங்க ஒரு அடையாள அரசியலுக்காக கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க காமராஜரை பேசுறாங்க, பெரியாரை பேசுறாங்க, அம்பேத்கர் சொல்றாரு. அவங்க அடையாள அரசியலுக்கு கூட பச்சிருக்கலாம். அவங்க அது குறித்தான என்ன பார்வையில் இருக்காங்க, என்ன ஒரு நிலைப்பாடு வைக்க போறாங்கிறது விஜய் வாய்த்திரம் தான் தெரியும். அதனால அதுக்கு நம்ம காத்து தான் இருக்கணும். இன்னும் அது அவங்கள பற்றி ஒரு முழுமையான மதிப்பீடுக்கு நீங்க எந்த மதிப்பீடு நம்மளால சொல்ல முடியல. அவங்க வந்து ஆனாலும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க தனியா தான். ஒன்னு புரிஞ்சுக்கலாம், அவர் வந்து நம்ம கூட வேண்டாம்ன்ற முடிவு மட்டும் எடுத்துட்டீங்க. இல்ல, நாங்க வேண்டாம் இல்ல, நாங்க தனிச்சு போட்டியிருந்து முடிவு பண்ணிட்டோம். யாருமே வேண்டாம்.
எங்க தலைன்னு சொல்றீங்க, ஆதரிக்கவங்க ஆதரிக்கட்டும், நான் களத்துக்கு போறோம். இப்போ விஜய் உங்களை ரிஜெக்ட் பண்ணாரா, நீங்க விஜய் ரிஜெக்ட் பண்ணீங்களா கேள்வி இங்க விஜயும் நாம் தமிழர் கட்சி மோதுமா, விஜயும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி போடுமா, இந்த கருத்துருவாங்க செஞ்சது எல்லாமே ஊடகங்கள் தான். உண்மையே சொல்ல ஏன்னா விஜய் வரப்போறாருன்னு அறிவிச்சது அண்ணன், அதுக்கப்புறம் வந்து விஜய் என்கிட்ட பேசினாருன்னு சொன்னது அவரு, எல்லாம் இதெல்லாம் அப்போ அந்த கருத்துருவாக்கத்தை வெளியில மட்டும் செய்யல, நீங்களே செஞ்சீங்க. ஊடகங்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வி முன்னிச்சு. கமலஹாசன் ஐயா வந்து கட்சி தொடங்குறாங்க, நான் சந்திச்சு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, இல்ல நீங்க இருங்க நானே வரேன்னு சொல்லி நேர்ல போய் வாழ்த்து வைக்கிறாங்க. உண்மையிலே விஜயோட அரசியல் வந்து யாருக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்குன்னா திமுகவுக்கு தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க சக போட்டியாளர் ஆகிட்டு இருப்பாரு, ஆனாலும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், எல்லாம் சிறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் திமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகி RS பாரதி, இந்நாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசன் எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே, விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து அண்ணாவை சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு, உங்க திராவிட இயக்க தலைவர் தான், அப்ப வரவேற்கணும். ஒன்றிய அரசு பேசுறாரு, நீட்டை எதுக்குறாரு, கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வாங்கன்னு எல்லாரும் சொல்றதா அவரும் சொல்றாரு, அப்ப வரவேற்று தான் பேசணும். அதுக்குள்ளே விஜய் விமர்சிக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு தான் விஜயோட வருகை வந்து பயத்தை ஏற்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை. ஓகே, கேட்போம். திரு பிரவீன்காந்த் அவர்கள் நம்மோடு இணைகிறார், திரு கலை அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கின்றேன். திரு பிரவீன்காந்த், திராவிட அரசியலின் நீட்சி தானா விஜய்? ஒரு தமிழ் தேசியம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது, இது வந்து அவர் பேசுற கருத்து ஏற்கனவே திமுக இருக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வெளிப்படுத்துறாங்க. அதாவது திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு தனிச்சு நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் கணிச்சு நிப்பாரு. மக்களுடைய மனோநிலை, அன்றைய அரசியல் சூழ்நிலை, அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு தயாராயிருக்காங்க, இப்படி பல விஷயங்களை கணிச்சு அதுக்கப்புறம் அவரு கூட்டணியில சேருவாரு. இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு 26ல. 100% வைக்கிறது புத்திசாலித்தனம். எனக்கு யார் அதுக்கு ரோல் மாடல்னா பவன் கல்யாண். கிட்டத்தட்ட பவன் கல்யாண் எப்படின்னா அவரும் ஒரு 14 வருஷம் அரசியல் ஆந்திரால பண்ணாரு, நிறைய தோல்விகளை அதிகமா பார்த்தாரு. இவ்வளவுக்கும் விஜய் சார் அளவுக்கு அவரும் பெரிய ஹீரோ தான், பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு சார் கூட்டணி, பிஜேபி கூட்டணி, ஸ்ட்ரைட்டா ஒரு எதிரி. எப்பவுமே கீப் தி எனிமி, ஹூ இஸ் யுவர் எனிமி தான் இங்க கேம். அந்த கேமுக்கு இன்னும் திரு விஜய் அவர்கள் தயாராகவில்லை. ஓகே, எதிரி யாரும் தீர்மானிக்காம எப்படி சண்டை செய்வீங்க? அதுதான் பெரிய கொஸ்டின். இப்போ என்னன்னா மேடம், அன்னையில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் உருவான காலகட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கலைஞர். கலைஞருடைய டிஎம்கே யாரை எதிர்பார்த்தா காமராஜரை. அவ்வளோ நல்லவரை எதிர்த்தாங்க. இன்னைக்கு காமராஜ்ன்றாங்க. அவ்வளோ ஒரு நல்லவனை எதிரியா சித்தரிச்சு வந்தாங்க. அடுத்ததா ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் சண்டை. இன்னைக்கு எடப்பாடியா, நான் சொல்றது போன எலெக்ஷன், எடப்பாடியா திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்னும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி who is the enemy in your party அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கான சரியான பதில் இன்னும் திரு விஜய் சாரிடம் இல்லை. அதுதான் இப்ப இருக்கிற ஒரே நடைமுறை சிக்கல். அப்போ திரு கார்த்தி சொல்றது போல என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப அவர் திமுக தான் எதிரின்னு பிக்ஸ் பண்ணாருன்னா அதிமுகவோட கூட்டணி, அதிமுக எதிரின்னு பிக்ஸ் பண்ணாருன்னா திமுகவோட கூட்டணி. அப்ப இது திராவிட அரசியல் தானே, இது என்ன புதுசா நீங்க கொண்டாறீங்க? மேடம், ஒரு சினிமால அவரோட படங்கள்லயே பாத்தீங்கன்னா வில்லனோட கை கோத்து சேர்ந்து இன்னொரு வில்லனை அழிப்பாரு. அதனால அந்த கேம் ஆடலாம், அது தப்பு இல்லையே. அரசியல்ன்றது கேம் தானே. இந்த கேம் 50 வருஷமா நிறைய பேர் ஆடிட்டு தானே சார் இருக்காங்க. நீங்க புதுசா என்ன சார் கொண்டாறீங்க? நான் 2036ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன். அதுக்கு நான் சில கேம் ஆடி 36 வரைக்கும் என்னுடைய கட்டமைப்பை சரி பண்ணி இவர்களை கண்ட்ரோல் பண்றதும் கட்டமைப்பு பண்றதும் எனக்கு முக்கியமான வேலை மேடம். திரு விஜய் அவர்களுக்கு முக்கியமான வேலை. ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்களை நீங்க ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இது ஒரு பெரிய கடல். அவர் வந்து ஒரு ரிவரை வச்சிருக்காரு. ரசிகர்கள் என்பது ஒரு ரிவர், பெரிய நல்ல ரிவர். ஆனால் அரசியல் என்பது கடல். அந்த கடலுக்கு முதல் தேர்தலையே தன்னோட பலத்தையே நிரூபிக்காம ஒரு கூட்டணிக்குன்னு போறது ஒரு வைஸ் டெசிஷனா இருக்குமா? இல்ல மேடம், பிகில் கப்பு முக்கியம் பிகில்னு சொன்ன அடுத்த நாளே வேலை ஆரம்பிச்சிருக்கணும். இன்ன வரைக்கும் இன்னும் 18 மாசம் தான் இருக்கு. இந்த 18 மாசத்துல இன்னும் எப்ப வந்து உங்களுடைய மாநாடுன்றதே இன்னும் தெரியல. நீங்க விக்கிற வண்டியா இருக்கீங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 விக்கிற வண்டி, ஓடுற வண்டி. ஆனா மாநாடு விக்கிற வண்டியில நடத்த போறோமா, எங்க நடத்த போறோம், அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுன்றதுலயே
பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா? Okay. அப்படின்னா என்னன்னா இன்னும் அவர் முழு வீச்சுல இறங்கல, Okay. ஃபுல் ஃபோர்ஸா இறங்கல. அப்ப கூட்டணி வச்சாதான் சரி வரும்ன்றீங்க. 100% என்னுடைய இதுல அவர் யார் கூட வேணா இருக்கலாம். ரெண்டு கட்சி மேடம், ஒன்னு டிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் தப்பு இல்ல. ஏடிஎம்கேல போனா ஓவர் மரியாதை இருக்கும், டிஎம்கேல போனா ஓரளவுக்கு மரியாதை இருக்கும். பிஜேபில போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கழுவி ஊத்துவானுங்க, நாங்க கொஞ்சம் 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 கழுவி ஊத்துவானுங்க. ஆனால் எதிர்காலத்தில் பிஜேபி ஸ்ட்ராங்கா வரும்போது விஜயும் கவனிக்கப்படுவார், அண்ணாமலையும் கவனிக்கப்படுவார். ஒரு பக்கம் சீமான் இருப்பாரு. சீமான் என்னைக்குமே ஒரு பக்கம் ஓட்டு வாங்கிட்டே இருப்பாரு மேடம், ஓட்டு வாங்கிட்டே இருப்பாரு. இப்ப 8ல நிக்கிறாரு, அடுத்து 10க்கு வருவாரு, 12க்கு வருவாரு, 14க்கு வருவாரு. அவரு 25 வரதுக்குள்ள அவருக்கு 75 வயசு ஆயிடும். சீமானுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் இதுதான். அதனால அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லாம அவரும் கலவரத்தை. நீங்க விஜய்க்கு சொல்ற கூட்டணி ஆப்ஷன்ஸ்ல திமுக அதிமுக கூட்டணி வைக்கலான்றீங்க, ஏன் நாம் தமிழர் ஆப்ஷனை சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் சீமான் வேணான்ட்டாரு, நாங்க ரெடியா இருந்தோம். ஏங்க அவர் வேணான்னு சொல்றாரு, அதிமுக விடுதா கேட்டுட்டே இருக்காங்கல்ல. இல்ல மேடம், மேடம் உங்க ஆப்ஷன் என்ன நான் கேக்குறேன். இல்ல நீங்க வந்து முதல் தேர்தலையே ஒண்ணு திமுகவோட கூட்டணி வைத்தாலும் தப்பில்லை, அதிமுகவோட கூட்டணி வைத்தாலும் தப்பில்லை, எதுக்குங்க விஜய்? திமுகக்கே போட்டு போயிடுறேன், நான் அதிமுகக்கே போட்டு போயிடுறேன். இல்ல அதுக்கு மாற்றா இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு சீமான் இருக்காரு, பிஜேபி இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, அன்புமணி இருக்காரு, அவங்களுக்கு போட்டு போயிடுறேன். அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி ரொம்ப டைட் ஆயிடும், ஓட்டுகள் பிரியும்பாங்களா. அப்ப விஜய் சார் யார் கூட சப்போர்ட் பண்றாரோ அவங்க கை ஓங்கிடும். அது டிஎம்கேவா இருக்கலாம் ஆர் ஏடிஎம்கேவா இருக்கலாம். சோ 26 ஒரு டைட்டான எலெக்ஷனா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? பெரிய பயங்கர டஃப்பா இருக்கும். அந்த டஃப்ல விஜய் யாருக்கு கை கொடுக்கறாரோ அவங்க கொஞ்சம் சுலபமா அவங்க வந்து தன்னுடைய இத தக்க வச்சுக்குவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.